தங்கத்தின் தற்போதைய விலை உயர்வு ஆபரணம் வாங்க வேண்டிய தேவை உள்ள சாமானியரின் வருவாயில் எட்டாக்கனியாகவே உள்ளது. அப்படிப்பட்ட சாமானியர் குறித்த பதிவு இது. சேலம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுப்பிரமணி, சித்ரா தம்பதி. தனியார் நிறுவனம் ஒன்றில் கார் ஓட்டுநராக பணியாற்றும் சுப்பிரமணிக்கு மாத வருவாய் 10,000 ரூபாய். குடும்ப சூழ்நிலை காரணமாக வீட்டில் இருந்தபடியே கூலிக்கு கைத்தறி நெய்து 3,000 ரூபாய் முதல் 4,000 ரூபாய் வரை வருவாய் ஈட்டுகிறார் அவரது மனைவி சித்ரா. தங்கம் விற்கும் விலையில் திருமணத்திற்கு தயாராக உள்ள தங்கள் மகளுக்கு எப்படி நகைகள் செய்வது என்று திகைத்து போயிருக்கிறார்கள் இவர்கள். எனக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது 18,000 இருந்தது நகை விலை. இப்போ 24,000 தாண்டிடுச்சு. அதனால் இப்போ எனக்கு இருக்கிற வருமானத்தில் நகை வாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்குது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். ஒன்று பிகாம் முடிச்சிருக்குது. அது கல்யாணம் பண்ணும்போது 4,500 5,000 இருந்துச்சு பவுனு. இப்போ பவுன் பார்த்தா 24,000 வந்துருச்சு. என்ன எப்படி ஏது செய்யுதுன்னு எங்களுக்கு எதுவும் புரியல. எங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நாங்களும் செய்ய முடியும். அது நினச்சாவே எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. கவலை இருக்குதாங்க, எல்லாமே இருக்கும். கவலை இருக்குதான், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எப்படி சமாளிக்கிறதுன்ற ஒரு கவலை இருக்குதான். சொற்ப வருவாயில் குடும்பம் நடத்தவே தவிக்கும் சூழலில் தங்கம் என்பது பெரும் கனவாக இருப்பதாக கூறுகிறார்கள் இந்த குடும்பத்தினர். பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாது. நம்ம விலைவாசி இருக்கிறதுக்கு நம்ம வருமானத்துக்கு முடியலைங்க. ஏதோ நாங்கள் மிச்சம் படுறதுக்கும் வழி இல்லை. ஏதோ சிறுக சிறுக சேர்த்தணும், அதுக்கும் வழி இல்லாத இருக்கிறோம். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைத்து அழகு பார்க்கும் நிலையைத்தான் தற்போதைய தங்கம் விலை உருவாக்கி இருப்பதாக பெரும்பாலான நடுத்தர குடும்பத்தினர் கூறுகிறார்கள். தங்களது வருவாயில் ஒரு துளி கூட சேமிக்க முடியாத நிலை ஏற்பட்டு தங்கம் என்பது ஒரு கனவாகவே உள்ளதாக கருதுகின்றனர் சாமானிய மக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலத்திலிருந்து எஸ் மோகன்ராஜ்.